ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 6 o'clock போல் எழுந்தேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்ல தண்ணி வரும். நாங்கள் அதை தான் வந்து சமையலுக்கு வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா குழா தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக வரும், அதனால் அதை சமையலுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். தண்ணி பிடிக்கிறதுனால கொஞ்சம் சமையல் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. 6:30 ஆகிடுச்சு. ஃப்ரைடேன்றதுனால சாம்பார், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு பக்கம் வந்து வேக போட்டாச்சு. என் பையனுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை தான் கேட்டிருந்தான், அதனால் அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு மட்டும் உருளைக்கிழங்கு ஃப்ரை, எங்களுக்கு வந்து நான் கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். அவனுக்கு ஏதாவது பிடிக்காத குழம்பு வச்சா கூட நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவான். சிங்கில் வேறு பாத்திரம் சேர்ந்துருக்குங்க. நான் எப்போவுமே நைட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஆனால் வந்து நேற்று வாஷ் பண்ண முடியலை. காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு சோம்பேறித்தனத்தில் படுத்துட்டேன். இப்போ அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே நமக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் ஒரு பக்கம் வந்து தோசை சுட்டுட்டு இருந்தேன். தோசையும் இட்லி பொடி இருந்தால் போதும், என் பையனுக்கு காலையில் டிஃபன் முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். என்ன ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா, என் பையன் எழுந்தோடனே அம்மா எனக்கு ஒரு ஹாட் வாட்டர் வேணும்னு கேட்டான். வெறும் வயிற்றில் காலையில் எழுந்தோடனே ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதோ எடுத்து வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. டெய்லி நைட்டு பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை பச்சைக்கடலை வந்து ஊற வைக்கணும்னு நினைப்பேன், ஆனால் சுத்தமாக மறந்துட்டு படுத்துருவேங்க. காலையில் வழக்கம் போல் என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிளே கட் பண்ணி வச்சுட்டேன். டெய்லி ஆப்பிளை கொடுத்தா போர் அடிச்சிடும். இது எப்படியாவது நைட்டு வந்து இந்த பயிர் வகை ஏதாவது ஒன்று ஊற வச்சணும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். பையனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு, சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அப்படியே வந்து கடை கிளம்பிட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.